ஒரு பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ அதில் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து தம் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இதை வந்து இந்த பையனோட ரிலேஷன் ஒருத்தர் பார்த்துட்டு போய் இவங்க வீட்டில் சொல்லிடுறாரு. உடனே இவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம். அந்த பையன் வந்தோடனே அவனை பயங்கரமாக சத்தம் போடுறாரு. ஏன்டா நான் அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், ஆனால் குடும்பத்தோட சூழ்நிலை புரிஞ்சுக்காம இப்படி நீ ரோட்டில் பசங்களோட சேர்ந்து தம் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கே, நீ எல்லாம் வாழ்க்கையில் உருப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இந்த பையனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏன்னா இவனுக்கு தம் அடிக்கிற ஹேபிட்டே இல்லை. அப்போ உடனே அவன் என்ன யோசிச்சான்னு பார்த்தீங்கன்னா, இப்படி செய்யாத தப்புக்கு நம்ம திட்டு வாங்குறதுக்கு பதிலாக ஏன் நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தப்பான முடிவு எடுத்துட்டான். இதுதான் ரியாக்டிங் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை உங்கள் காதில் கேட்ட உடனே அதை பற்றி திங்க் பண்ணாமல் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறது. இதுவே அவங்க அப்பா ஒரு திங்கிங் மைண்டாக இருந்திருந்தாருன்னா அவர் எப்படி பேசியிருப்பாருன்னா, அந்த பையன் வீட்டுக்கு வந்தோடனே அவனை உட்கார வச்சு, தம்பி இந்த மாதிரி நீ பசங்க கூட சேர்ந்து தம் அடிச்சுட்டு இருந்ததா அங்கிள் என்கிட்ட சொன்னார். பட் ஆனால் அதை நான் நம்பலை, ஏன்னா அப்படி நான் உன்னை வளர்க்கல. பட் இருந்தாலும் நீ ஒரு தப்பான சர்க்கிள்குள்ளே இருக்கும்போது பார்க்குறவங்க எல்லாருமே உன்னையும் சேர்ந்து தப்பாக தான் நினைக்கிறாங்க. ஸோ பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, மேபி அவனுக்கு ஒரு தம் அடிக்கிற ஹேபிட் இருந்திருந்தா கூட அவன் அப்போவே அந்த ஹேபிட்டை விட்டுருப்பான். ஸோ லைஃப்பில் எப்போவுமே ஒரு விஷயம் உங்கள் காது கேட்ட உடனே இமீடியட்